ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்ன ஆச்சுன்னா, ஹீரோயின் ஃபரா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற நியூஸ் கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாவ. அங்கே கட் பண்ணி நம்ம காட்டுறாங்க. அவனுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஃபரா வந்துட்டு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாலாம் அப்படின்ட்டு அவனோட தம்பி தான் கால் பண்ணோன்னே அவன் பதறி அடித்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அதே நேரம் இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. என்னென்னா, நம்ம இவ்வளோ நேரம் செத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கேங்கோட பையன் வந்துட்டு உயிரோட கரையில் கிடக்குறான். அவன் அந்த உள்ளே போகும்பொழுதே அவனுக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு அந்த கயிறை கலட்டி விட்டு அவன் வெளியில் எஸ்கேப் ஆகிருக்கான். அங்கே அந்த ட்விஸ்ட்டு முடிஞ்சோடனே இங்கே வந்துட்டு ஏமன் வந்துட்டு இவ்வளோ பார்க்க வந்தோடனே திட்டுன்னு திட்டுறா. நீ எதுக்கு இங்கே வந்த, நீ வரவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கா. இதை வந்துட்டு ஆதிஷ் பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேத்துக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், இவனை வெளியில் போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீ ஃபராவோட வீட்டை காட்டினா அவன் நைட்லேருந்து ஆளை காணும் அப்படின்னு அவன் அண்ணனுக்கு நியூஸ் தெரிஞ்சோடனே அவன் செம்ம டென்ஷன் ஆகி அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அங்கே சித்திக்கும் ஃபராவோட தங்கச்சிக்கு என்ன கஷ்டம்னா, இன்றைக்கி என்னோட கல்யாணம், அதுவும் ஆமன் கூட என் கல்யாணம். ஆனால் பட்டு இன்னைக்கு எந்த ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்குது. அவள் காணா போனதுக்குலாம் நம்ம வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தன்னோட சுயத்துக்காக மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வெளியில் வர்றப்ப கொஞ்சம் தடுமாறி வரா. அவன் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவன் அண்ணன் வந்துட்டு ஆதிஷ் வந்துட்டு இல்லை நீ போகிற வீடு வேலை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கே, இல்லை நான் போயிடுவோங்கிறப்ப பரவாயில்ல நானே ட்ராப் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஆதிஷ் கூப்பிட்டு போகிறான். இதை பார்த்துட்டு இருந்த ஏமன் வந்துட்டு செம்ம கடுப்பாகிறான். அந்த கடுப்போடே ஏமன் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் தம்பி என்னாச்சுன்னா அவன் ஒன்றும் ஓகே தானே, எல்லாம் ஓகே தான், ஆனால் என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் செம்ம சண்டை போட்டுட்ருக்கா. அதே நேரம் ஃபராவோட சித்தி வந்துட்டு எப்போ நீ கல்யாணத்துக்கு போக போகிற, என்னால் கல்யாணத்துக்கு தான் போக முடியாது, அது ஓன் பணம் கட்டிக்க முடியாது. ஓ அப்படியா, அந்த கேங்கோட அப்பா வந்துட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்காரு, நான் போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்கிறப்ப அந்த ஆள் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு பார்த்தா அவங்கெல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா அவன் அப்ராட் போகல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, அவனோட ஃபோனு ரீச் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, அதுவும் பேச மாட்டேங்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா இவங்க செக் பண்ணியிருக்காங்க எந்த ஊருக்கு போயிருக்கான், ஸ்பெயினுக்கு தானே போயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஏர்போர்ட் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. பட் அவன் அங்கே போகல அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்களுக்கெல்லாம் நடுங்குது. ஆகா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வராங்களே அப்படின்னு ஏமனோட கால் நடுங்கிறத அவர் பார்த்து நோட் பண்ணிடுறாரு. அவங்க தாத்தாவும் கேட்குறாரு உன்னோட கால் ஏன் இப்படி நடுங்குது அப்படின்ட்டு. எனக்கு லைட்டாக ஏமன் மேலே டவுட் வந்துடுச்சு. ஆகா மாட்டிக்க கூடாது அப்படின்ட்டு இருக்குப்பே அவர் கேஷுவலாக வந்துட்டு எதுவும் பிரச்சனை இல்லையே, நான் போயிட்டு என் பையனை தேட போகிறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறப்ப இவங்களோட தாத்தாவும் நானும் கூட போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆகா நம்ம தாத்தாவும் சேர்ந்து நமக்கு ரிவீட் அடிச்சிருவாரு போல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பெகன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஆதிஷ் வந்து வீட்டில் விட்டுட்டு வர்றப்ப அவன் அண்ணன் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அதுவும் வீட்டில் விடாமல் திட்டிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பான ஆதிஷ் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல தனியாக கூப்பிட்டு வந்துட்டு ஏண்டா அவளே ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா, நீ இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறியா அவளை, அதுவும் தெருவில் வச்சு தான் அவளை திட்டணுமா, ஒரு பொண்ணுடா பார்த்து பக்குவமாக நடந்துக்க அப்படின்ட்டு லைட்டாக மிரட்டிட்டு வரான். ஃபரா வந்தோடனே எல்லாருக்கும் ஹாப்பி. ஆனால் அவளோட தங்கச்சி வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆக போது நான் ரெடி ஆகணும், இப்படிலாம் சோகமாக இருந்துட்டு இருக்காத, அதுவும் ஒன்று இப்படி பார்க்கல ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு போகிறா. செம்ம கடுப்பில் இருக்கிறா. இவள் வந்துட்டு இன்னும் எரியத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு இருக்கிறா. இல்லாமல் அவள் கொடுத்துருப்பாள் ட்ரெஸ்ஸு, அது வேணாம், இதை விட நான் பெட்டராக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன், அதுவும் எங்கள் கல்யாணத்துக்காக எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது அவள் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கிழிச்சு எரிஞ்சிடுறா. இவ்வளோவும் அவன் மேலே இருக்கிற கோவம் தான். அதை பண்ணி ஆதிஷ் வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் இவங்க ரெண்டு பேரும் நார்மலாகவே இல்லையே, ஒரு மார்க்கமாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் ஏமன் வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கானே, எதுவும் பிரச்சனையாடா தம்பி அப்படின்னு போய் கேட்குறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறான் ப்ரோ அப்படின்ட்டு அவன் குட்டி ப்ரோ இருந்துட்டு ஓரளவு சமாதானம் பண்ணி அனுப்புகிறான். இருந்தாலும் அங்கே ஃபரா கூட நடந்த பிரச்சனை இல்லை, இவன் ஒரு நார்மலாகவே இல்லை அப்படிங்கிறது ஆதிஷ்க்கு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது. அவன் விட்டு ஃபராவை பக்கத்தில் உட்காந்து தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கப்ப அதே நேரம் நீ ரூம் மாதிரி வந்துட்டியா அப்படின்ட்டு அவளோட தங்கச்சி வந்து இல்லை அப்படிங்கும்போது தான் அவன் ஷாக்கில் எழுந்திக்கிறா. என்னாச்சு, இல்லை நான் எழுந்தப்போ திடீர்னு இவர் உட்காந்துருந்தாரு, இல்லை அது என்ன தேடி வந்திருப்பாரு, நீ எதுவும் ஷாக்காத அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இவங்க போகிறத பார்த்து அவள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அவங்க வெளியில் போகும்போது ஃபராவோட ஃப்ரெண்டு வந்து நின்னோடனே இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் ஏற்கனவே ஆகாது, இவங்க வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆக போகுது அதுவும் ஏமன் கூட அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிற ஏமன் கூட அப்படின்ட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு ஃபரா இங்கே என்னடி நடக்குது, அவள் கூட கல்யாணம் நடக்க போதான் என்னடி நடக்குது அப்படின்ட்டு அவள் கதறி அழுதுட்டு அவள் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கா. அதே நேரம் இந்த மாதிரி டாக்டர் ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே இங்கே வந்துட்டு இவங்க பேபியை பற்றி செக்
மீட் பண்ண போகிறாங்க. அதே நேரம் அங்கே ஏமனுக்கும் ஃபராவோட தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்குது. டர்க்கிஷ் நாட்டு முறைப்படிலாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ரேசிமர் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி 2 பேரும் புக்கில் சைன் பண்ணி ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணி அந்த லேக்லேருந்து வெளியில் வந்தவனை பார்த்து அங்கேருந்து ஒரு சில பேர் பார்த்து அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவனோட ஹார்ட் பீட் மட்டும் இல்லை அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. இன்ன வரைக்கும் அவனோட ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியல. இங்கே ஏமனோட ஃபேமிலி அப்புறம் ஃபராவோட ஃபேமிலி எல்லாம் பரிமாறிட்டு ஒரு நல்ல சாப்பாடு டின்னர் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஏமன் சோகமாக வரான், தன்னோட கல்யாணத்தை ரிவீல் பண்ண போகிறான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஃபராவோட தங்கச்சி வந்து நின்னோன்னு அவங்க ஏமனோட அம்மா வந்துட்டு நீ இதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறப்ப அவன் நைஸாக அப்படியே ஏமன் பக்கத்தில் போயிட்டு கையை கோத்து நின்னோன்னு எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன நடக்குது இங்கே ஏமன்? அதை ஃபரா பார்த்தோன்னே அவளே சொல்லிடுறா, நான் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஃபராவோட தங்கச்சி சொன்னோன்னே இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோனோட சித்தியை பார்க்கணுமே, இவ்வளோ நேரம் அப்படியே மூஞ்ச ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி வச்சிருந்தது, இப்போ கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னே அவ்வளோ திமுறு அவ்வளோ தெனாவட்டு. இல்லை இல்லை இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது, என் பையன் அந்த அளவுக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கிறப்ப ஆதிஷ் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், இவன் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான் அப்படின்ட்டு. சும்மாவே அவங்க தாத்தா ரூலு ரொம்ப பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இதை பார்த்தோன்னே செம்ம காண்டாகிறாரு. அம்மனோட அம்மாவுக்கு தான் இது புரியவே இல்லை. என்ன நடக்குது என்ன நடக்குது, இவங்க 2 பேருமே, அதுவும் இந்த பொண்ணு வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சானே, இவ எப்படி உள்ளே வந்தா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் கத்திட்டு இருக்கிறப்ப ஹீரோனோட சித்தி வந்துட்டு இப்போ நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆகிட்டோம், தேவையில்லாமல் என் பொண்ணை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓவர் திமுறாவும் ஆட்டிடியூடாகவும் பேசிகிட்டு இருக்குது. அவன் யாமனோட தாத்தா வந்துட்டு நான் அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. ஆதிஷுக்கு சரியாக பட்டலை, அவர் கூப்பிட்டு போய் வச்சு யாமனை திட்டுன்னு திட்டுறாரு. அதே நேரம் ஃபரா அங்கேருந்து ஒட்டஞ்சி போய் உட்காந்துருக்கா. என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கா. அங்கே அவரை போட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்க ஏமனை ஆதிஷ் வந்து தான் தடுக்கிறான். இது அவனோட இஷ்டம், அவனோட லைஃப், அவன் விருப்பப்படி முடிவெடுக்க விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்ப அந்த மாதிரி சின்ன பசங்களாம் லைஃப்பை கெடுத்துப்பீங்க, அதனால தான் நான் முடிவு பண்ணேன், கேங்கோட பொண்ணை கட்டிக்க மட்டும் நீ சம்மதிக்கல, உன்னோட லைஃப் என்னோட இஷ்டப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஆதிஷுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான்னா ஏமன் போயிட்டு ஃபராவை கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். தயவு செய்து என்னை தொட்டவே தொடாத அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு போயிடுறா. ஃபராவோட சித்தி ஓவர் திமுறா ஆட்டிடியூடாக உட்காந்துருக்கு, ஒரு நம்ம சம்மந்தி ஆகிட்டோம் அப்படின்ட்டு. ஏமனோட அம்மா வந்துட்டு திட்டிட்டு போகிறாங்க, அவங்களை அக்செப்ட் பண்ணிப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்ட்டு. இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அங்கே ஃபராவோட தங்கச்சியும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. எவன் கெட்டு போனா என்ன, நமக்கு நம்ம வேலை ஆகணும் அப்படின்னு அவன் செம்ம கடுப்பில் உள்ளே வந்துட்டு இருக்கிறான். நான் இன்னைக்கு பார்க்க அழகாக இருக்கேன்னா எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுட்ருக்கிறா. செம்ம கடுப்பாகுது. இங்கே பாரு நான் செம்ம மைண்ட் ப்ரெஷரில் இருக்கிறேன், நீ எதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது, என்னை தனியாக விட அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே அவளுக்கும் ஓரளவுக்கு புரியுது நம்மளை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணானா இல்லை ஏதோ ஒரு கடமைக்கு கல்யாணம் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி. ஆதிஷ் அவங்க அம்மா அப்புறம் தாத்தா எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதிஷ் தான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறான் இவங்களுக்கு. ஃபரா தான் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவங்க காலேஜ் டேஸில் பழகினது, அவங்க ஒரு அம்லருக்குள்ளே கிஸ் பண்ணிக்கிட்டது, அதுவும் ரெயினில் கிஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் போல் எல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு தன்னோட பேபியோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதே நேரம் ஏமனும் அங்கே சோகப்பாட்டை போட்டு கவுந்தடிச்சு படுத்துருக்கான். இந்த மாதிரி டென்ஷனான டைமில் நீங்களும் இந்த மாதிரி சாங் கேட்பீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிம்மா நீ ஃபரா போய்ட்டு அவன் அண்ணன்ட்ட தான் பேசுகிறான், நான் இங்கே இல்லை, நான் ஸ்டடிக்கு வேறு இடத்துக்கு போகிறேன், நீ இங்கேருந்து படித்து கிழிச்சதே போதும், அது இல்லாமல் இப்போ ஏமனை வேறு நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டா, நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லியே பெரிய வேலையாக பார்க்கணுன்னு எனக்கு யாரோட தயவு எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு செம்ம கடுப்பாக அவன் அண்ணனையே திட்டிட்டு போகிறா. அவன் அன்னைக்கு ஆச்சரியம், இவன் இந்த அளவுக்கு பேசுவாளா அப்படின்னு. நேரம் ஃபராவோட சித்தி இருந்துட்டு பொண்ணு வீட்டு சார்பாக ஏதோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு பெட்டி எடுத்துக்கிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு ஏமனோட அம்மாவுக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த குட்டி பையன் தான் அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கமாங்கிற மாதிரி சமாதானம் பண்ணுறான். அங்கேருந்து ஏமன் செம்ம கடுப்பில் கிளம்புறான், அவங்க தாத்தா கூப்பிட்டுருக்காருட்டு. அதே நேரம் ஃபராவை காட்டினா அவன் ஆதிஷ் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் எங்கே போகிறான்னா அவன் அம்மாவோட சமாதிக்கு தான் போயிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆதிஷ் வந்துட்டு இப்போ எதுக்கு நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற, நீ இருக்கிற நிலைமை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இங்கே வந்து நீ ஃபீல் பண்ணுறதால மட்டும் எதுவும் மாறி போயிடாது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில, இங்கே இருந்துட்டு நான் போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்னை அனுப்ப மாட்டேங்கிறாங்க, என்னோட நிலைமையும் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிறப்ப அவன் ஏதோ ஒரு முடிவு எடுத்த மாதிரி தான் இருக்குது, நான் அவனை கூடிய சீக்கிரம் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஏமனோட அம்மா வந்துட்டு ஃபராவோட சித்தி எடுத்துகிட்டு வந்தாங்களே அந்த துணியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் இவ்வளோ லோ குவாலிட்டியாக இருக்குது, இதுதான் அவசியமாக இருக்குது, உங்களை மாதிரி அப்படி இப்படின்னு வச்சு டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஃபராவோட தங்கச்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவங்க அம்மா ஆட்டிடியூடு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாறிட்டு
பெரிய குடும்பத்தோட சம்மந்தி ஆயிட்டோம், அதுக்கெல்லாம் கண் கலங்க கூடாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அட போமா, அவன் என்ன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி அவன் மைண்ட் வாஷ்ல ஓடிட்டு இருக்குது. பார்த்தா ஏமனை கூப்பிட்டு வச்சு அவங்க தாத்தா வையின்னு வஞ்சிட்டு இருக்காரு. ஒரு நோபல் ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வச்சு வறுத்துட்டு இருக்கிற நேரம் அவங்க செம்ம கடுப்பாகி வெளியில் போகிறான். ஆதிஷ் அதே நேரம் உள்ளே வரான். அவன் வந்தோடனே தெரிஞ்சு போச்சு தாத்தா என்ன வேலை சொல்லியிருப்பாரு, என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு. ஆதிஷ் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க தாத்தா வந்துட்டு இப்படி தான் சாப்பிடணும், ஸ்பூனால் தான் சாப்பிடணும், கையால் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல் மாதிரி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவன் சாப்பிட முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்காக சாப்பாடு பக்கத்துலேயே வச்சுட்டு நீ சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி அவர் ரொம்ப நோபல் ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி அவனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவங்க தாத்தாவை பார்த்து அவ்வளோ பயந்தான். அவங்கள பிடிக்காம போனதுக்கும் அதுதான் காரணம். இதை தெரிஞ்சுக்கிச்சு அவனுக்கு. சரி ஏமா ஏதோ திட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பண்ணி கேங்கோட பையனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்கல்ல. அங்கே ஐடென்டி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, இவன் யார் என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு. அவனுக்கு தெரியுது, ஆனால் தெரியாத மாதிரியே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆமாம், நான் அவங்க தாத்தா சொன்னதையே மைண்டில் வச்சுட்டு ஃபராவுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க, எப்படி இருக்க, நான் அவனை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கால் பண்ணி ஏமனை கட்டினா தாத்தா கூட தான் உட்காந்துருக்கான். அந்த குட்டி பையன் அங்கே தான் உட்காந்துருக்கான். அங்கே இருந்துட்டு கேங்கோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் டீல் பற்றி பேசிகிட்டு இருக்குது. அவள் தங்கச்சிக்கு செம்ம கடுப்பாகுது. நம்ம அண்ணனுக்கான நீங்கள் என்ன பிஸ்னஸ் டீலை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த ஏமனோட தாத்தாவும் கேட்குறாருப்பா, இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமேப்பா, நீ அவனை கண்டுபிடிக்கிறத பற்றி பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு கால் வருது. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு போலீஸ் பார்த்துருப்பான்ல, எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பானே, அவன் கரெக்டாக கேங்குக்கு ஃபோன் பண்ணிடுறான். ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவள் கிளம்புறான். உடனே இதை கேட்ட உடனே ஏமனுக்கும் தம்பிக்கும் செம்ம சாக்கு. ஐயோ உண்மை தெரிஞ்சு போச்சு போல், நம்ம இனிமேல் அவன் கண்ணை திறந்து உண்மையை சொன்னோன்னா என்னை போட்டு தள்ளிடுவாங்க, என்னை கொன்றுவாங்க அப்படின்ட்டு அவங்க பதறிட்டு இருக்க. அதே நேரம் அவன் என்ன சொல்கிறான்னா, போயிட்டு உன்னோட பாஸ்போர்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு, இங்கேருந்து நான் வெளியில் போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் உனக்கு நான் பண்ணித்தரேன், நீ எதுவும் பயப்படாதடா தம்பி அப்படின்ட்டு அவனுக்கு ஆறுதல் பண்ணிட்டு இருக்கிறான். அதே நேரம் ஆதிஷ் போயிட்டு மீட் பண்ணுறான். எதுக்காக என்னை மீட் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை உன்னோட லைஃப்பும் பிரச்சனையில் இருக்குது, இதுக்கு கரெக்டான சொல்யூஷனாக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நீ ஒத்துப்பியா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் யோசிச்சு பார்த்தா இதுதான் கரெக்டான முடிவாக இருக்கும் அப்படின்ட்டு ஆதிஷ் வந்துட்டு நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறப்ப ஃபராக் ஷாக்கு என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டாக தோணுது, உன்னோட பேபியை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு. சரி நீ யோசிச்சுட்டு நான் வரேன் அப்படின்ட்டு ஆதிஷ் அங்கே எங்கேயோ போனதுக்கப்புறம் கரெக்டாக ஏமன் தேடி வந்துடுறான். இங்கே பிறகு எல்லா பிரச்சனையும் ஒரு சால்வ் ஆக போகுது, நாம் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஏமனை பார்க்கவே சுத்தமாக ஃபராவுக்கு பிடிக்கல. தயவுசெய்து இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஆதிஷ் வந்த உடனே 2 பேர்த்தையும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, ஆதிஷ் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், ஒத்துக்கிட்டல அதை அவன்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். என்னடா இவன் ஒத்துக்கிட்டேங்கிறா, அதுவும் இவனை பார்த்து ஒத்துக்கிட்டேங்கிறா அப்படிங்கிறப்ப இங்கே என்ன நடக்குது என்ன அப்படின்ட்டு ஏமன் கேட்குறப்ப நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதுக்காக அவள் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே ஷாக்லேயே நிற்கிறான். எல்லாருமே அங்கே ஷாக்கில் நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஒரு 2.5 மணி நேரம் எபிசோட முடிஞ்ச அளவுக்கு சுருக்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்துட்டு 2.5 மணி நேரம் தான், ஆனால் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன். ஏன்னா நிறைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் இருந்தது. அதனால் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.